Hey guys, welcome back to our channel காயல் ரைடர். நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது லடாக் போகிற வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். சரியான ரெஸ்பான்ஸு, நல்ல ஒரு புக்கிங்கும் கிடச்சிருக்கு. சில பேர் புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க, பல பேர் என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம லடாக் ரைடு போக போகிறோம் அப்படின்ட்டு நான் February 1 வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 6 மாதம் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் நம்மளுடைய பாண்டியன் கிரேட்டா பாண்டியன் தான் இந்த லடாக் ரைடுக்கு அடுத்ததாக ரெடி ஆகுறாரு. போன வருஷம் கிரேட்டா பாண்டியனோட தான் நான் போனேன். இதே மாதிரி இந்த வருஷமும் கிரேட்டா பாண்டியனோட தான் போக போகிறேன். ஆனால் இப்போவே வந்து கிரேட்டா பாண்டியனுக்கு நிறைய செலவு இருக்குது. போன தடவை லடாக் போயிட்டு வந்ததில் நிறைய செலவு வச்சுட்டாப்புல, நிறைய சஸ்பென்ஷன் பிரச்சனை, டயர் பிரச்சனைலாம் வச்சாப்புல, இன்ஜினில் லைட்டாக ஒரு பிரச்சனை வச்சாப்புல. இன்ஜின் உள்ளே இல்லை, வெளியில் ஏதோ ஒரு பேரிங் மாதிரி போச்சு. அதை நான் சரி பண்ணிட்டேன். அது வந்த உடனே சரி பண்ணிட்டு ஒரு 4500 வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ கிரேட்டா பாண்டியனை நான் லடாக்கு கொண்டு போகிறதா இருந்தால் குறைஞ்சது எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டு பாருங்களேன். நீங்கள் ஒரு சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. ரொம்ப 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 ஷாக்காக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இதோட ஒரு ஓவரால் பட்ஜெட்டு நம்ம கிரேட்டா பாண்டியனை லடாக் போகிற மாதிரி இந்த 2026 ரெடி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவு இருக்குங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பார்த்தீங்களா, நம்ம கிரேட்டா பாண்டியன் நமக்கு ஆப்பு பயங்கரமாக வச்சுட்டாப்புல. உங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கும். ஆனாலும் வேறு வழி இல்லை, அந்த செலவை நம்ம பண்ணால் தான் கிரேட்டா பாண்டியனோட நம்ம வந்து லடாக் போக முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதில் சில விஷயங்களை மட்டும் நம்ம கட் பண்ணலாம். இப்போ வந்து டிங்கரிங் மட்டும் இருக்குது. டிங்கரிங் பண்ணால் அது மேலே பெயிண்டிங் பண்ணணும். ஸோ அந்த டிங்கரிங் வேலை மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. மற்றபடி நீங்கள் அந்த டிங்கரிங் பண்ணாமல் கூட நம்ம லடாக் போகலாம். ஆனால் மற்ற சில வேலைகள் இருக்குது, டயரு, சஸ்பென்ஷனு, அப்படி இப்படின்னு நிறைய வேலைகள் இருக்குது. இதெல்லாம் பண்ணாமல் நம்ம கிரேட்டா பாண்டியனை அங்கே கொண்டு போக முடியாது, எங்கே லடாக் கொண்டு போக முடியாது. கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி February 2 இன்றைக்கி நான் வந்து கிரேட்டா பாண்டியனை கொண்டு போய் ஷெட்டில் விட போகிறேன். ஏன்னா நேற்று வந்த ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வண்டியை ரெடி பண்ணி இந்த வண்டியில் வந்து போகிறவங்க கூட 2 பேர் புக் பண்ணிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் மட்டும் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. நான் கண்டிப்பாக வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம்னா நம்ம கிரேட்டா பாண்டியனை அங்கே கூப்பிட்டு போயிடலாம். அப்போ இதுக்கு வந்து நம்ம இப்போவே விட்டால் தான் ஒரு சில வேலைகளை வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம். அந்த டிங்கரிங் பெயிண்டிங்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்புறம் சஸ்பென்ஷனுக்கு ஒரு சில பொருளை ஆர்டர் பண்ண லேட் ஆகலாம். ஸோ கடைசி நேரத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமும் வண்டியை உடனே எடுத்துகிட்டு போனோம்னா அதுவும் பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால முதல்ல பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்ச நாள் இங்கே வச்சு ஓட்டிட்டு வண்டி நல்லா செட் ஆகிடும். அப்போ தான் அந்த பெயிண்ட்டு உரிகிறது, அப்புறம் சஸ்பென்ஷனில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருதா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைரியமாக நம்ம வந்து இங்கேருந்து 10,000 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு கிரேட்டா பாண்டியன் நமக்காக சப்போர்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதுக்காக கொண்டு போகணும். ஸோ இப்போவே நம்ம கொண்டு போய் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து நான் திருநெல்வேலிக்கு சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு தடவை லடாக் போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரில் போயிட்டு வந்தால் சாதாரண விஷயம்னு நினைக்கிறாங்க. போன வருஷம் என்னுடைய ஒரு தலை எழுத்தா என்னன்னு தெரியல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஈஸியாக எல்லாத்தையும் செஞ்சிடுறேன், இவனுக்கு என்னப்பா எல்லாம் ஈஸியாக பண்ணிடுறான், எல்லாம் ஈஸி, எல்லாம் என்ன சொல்கிறது கொட்டி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி. இது நம்ம வந்து டைரக்டர் வெங்கட் பிரபுட்ட வாங்கின செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். புதுசான வண்டி வாங்குறது கூட நம்மளால் முடியல, அது வேறு விஷயம். ஆனால் அந்த செகண்ட் ஹேண்ட் வண்டியை வச்சுட்டு தான் நான் வந்து இவ்வளோக்குள்ளே நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம சப்போர்ட்டாக சந்தோஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்ரா, இதெல்லாம் வந்து இவன் வந்து இப்போ பணம் கொட்டி கிடக்கு போல இருக்கு அதனால் பண்ணிடுறான் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு கூட நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் பிஸ்னஸ் எதுவும் இப்போதைக்கு பண்ணலை. அப்போ நான் எல்லாத்தையுமே என் ஒய்ஃபுக்கிட்டே நான் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்க சம்பாதிக்கிற கொஞ்சோண்டு காசை நான் பிடிங்கிட்டேன் அப்படின்னாச்சுன்னா அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், குடும்பம் நடத்த முடியாது. அப்போ நான் தான் என் செலவுகளை நான் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நான் படுற கஷ்டம் உங்கள் யாருக்குமே பெருசாக தெரியாது. நிறைய பேர் சொல்கிற காரியம் என்னென்னாச்சுன்னா, இவன் சாதாரணமாக பண்ணிட்டு போயிடுறான் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய லைஃப் வந்து நான் எப்போவுமே ஒரு சில விஷயங்களை, அதுவும் பெரிய விஷயங்களை கொஞ்சம் லைட்டாக எடுத்து பண்ணுற ஆள். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது பெரிய மண்டைடி ஆகிடும். அதனால் அந்த பெரிய விஷயமா தான் இருக்கும். பட் நல்ல பிளான் பண்ணி அதை செய்யும்போது, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள், பாடுகள் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே சொல்கிறது கிடையாது. இப்போ போன வருஷம் நல்ல கார் எடுத்துகிட்டு போனோம். சக்ஸஸாக நம்ம ஒரு 13 பேரை கூட்டிகிட்டு போனோம். நல்லா சக்ஸஸ் பண்ணி அங்கே உம்லிங்களாலெல்லாம் ஃபோட்டோ எடுத்து திருப்பி அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம்.
அவங்களையும் திருப்பி என் கூடவே வந்தாங்க. எல்லாமே பார்க்க வந்து மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு சேஃப்டியாக இருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லாத வரைக்கும் எல்லாமே சேஃப்டி நல்லா இருந்துச்சு. ஓகே, எல்லாமே பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு கேஷுவலாக வீடியோ முடிச்சிட்டேன். கடைசி வீடியோவில் எல்லாருக்கும் ஓகே, சேஃபாக வந்ததுக்கு நன்றி ப்ரோ, ஓகே ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டிங்க. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு நடக்கிற பிரச்சனைகள், எனக்கு என் வண்டிக்கு நான் பாதிக்கப்படுற விஷயங்கள், அதில் வர்ற ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ நீ லடாக் கூட்டு போனல, அதில் பெருசாக சம்பாதிப்பில்ல அப்படின்னாச்சுன்னா, நான் மறுபடியும் 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 நிறைய சொல்கிறேன். நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிடலை. என்னன்னா, எனக்கு சம்பாதிக்கிறதுக்காக இந்த விஷயத்த பண்ணலை. அப்படி சம்பாதிக்கிறதுக்கு விஷயம் பண்ணனா என்னுடைய சொந்த தொழில் இருக்குது, நான் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ தொழில் இப்போ இல்லை, அந்த தொழிலை நான் திருப்பி பண்ணாலே எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு தேவையான அளவு வருமானம் வந்துடும். அப்போ நான் அதை பண்ணாமல் எதுக்கு இங்கேருந்து லடாக்குக்கு ஒரு மனுஷங்களை கூட்டிகிட்டு ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர்னு கூட்டிகிட்டு போகிற அந்த ரிஸ்க்கை ஏன் நான் எடுக்கணும்? அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த ரிஸ்க் எடுக்கும்போது நிறைய செலவுகள் இருக்குது, நிறைய ரிஸ்க்கான விஷயங்கள் இருக்குது, நிறையா இந்த மெயின்டெனன்ஸ் விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற காசு ஈக்குவலாக போயிடும். என் குடும்பத்துக்கு நான் ₹1 கொடுக்கவே முடியாது, நானுமே எடுத்து எனக்கு செலவு பண்ணிக்கிட முடியாது. அதுதான் உண்மை. இது யாருக்குமே பெருசாக புரியாது. அப்போ இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு வண்டியில் நமக்கு கேட்ட வண்டியில் ஒரு செலவு வருது அப்படின்னா, அந்த செலவை நான் போன வருஷம் என்னால் சரி பண்ண முடியல. ஜஸ்ட்டு அந்த ₹5000 அந்த ஒரு பேரிங் மட்டும் வாங்கி போட்டு, அது ஒரு மாதம் ஆச்சு அந்த பொருள் வர்றதுக்கு. அதை வாங்கி போட்டு வெளியில் லேத்துலேயே போட்டு வெளி மெக்கானிக்கை வச்சு நான் மாட்டி சரி பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன தடவை வரும்போது இன்டோரில் வச்சு ஒரு டயர் மாற்றிருப்பேங்க. அந்த 2 டயர் மாற்றிருப்பேன். 14,000 எவ்வளோ போட்டுக்கு. அந்த டயர் தான் இப்போ வரைக்கும் கிடக்குது வண்டியில். வந்து அந்த டயர் தான் கிடக்குது பார்த்துருங்க. இந்த என்ன கம்பெனி போட்டிருந்தேன், ஜேகே டயர் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஜேகே டயர் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்போது பின்னாடி 2 டயர் மாற்றி போட்டிருந்தேன் இல்லையா, அந்த முன்னாடி கிடந்த 2 டயரை மாற்றி போட்டிருந்தேன். அதே அப்போலோ டயர், அந்த டயர் தான் கிடக்குது. அந்த டயரோட லட்சணத்தை மட்டும் பாருங்கள். அது இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் கூட இப்போ கொஞ்சம் வேறு டயர் மாற்றினேன். இந்த டயரை பாருங்கள், இப்போ வழுக்கையாக போயிட்டுருக்கு. இப்போ நான் லோக்கலில் ஓட்டுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இவ்வளோ வழுக்க டயரை வச்சு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் திருநெல்வேலி தூத்துக்குடி அதிகபட்சம் அப்படி தான் போவேன். அதனால் இவ்வளோ மொக்கையான டயரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒருவேளை சென்னை போனால் அப்படின்னா மாற்றணும். பட் சென்னை இது வரைக்கும் போகலை. லாஸ்ட்டாக நான் வந்து பொங்கலுக்கு நான் சென்னைக்கு போகும்போது கூட இந்த டயரை அட்ஜஸ்ட் பண்ணியே வச்சு போயிட்டேன். ஏன்னா இது டயர் மாத்திரைக்கு இப்போ இன்னும் ஒரு 15,000 20,000 வேணும், காசு இல்லை. அதேமாதிரி இப்போ பெரிய ஒரு பிரச்சனை, போன தடவை லடாக் போயிட்டு வரும்போது நிறைய நான் வந்து லக்கேஜை பின் பக்கத்தில் வச்சுட்டேன். பின்பக்கம் லக்கேஜ் வச்சதுனால என்னாச்சு அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே சஸ்பென்ஷன் அடிபட்டு போச்சு. சரிங்களா? போன தடவை நான் லடாக்கில் வச்சே சஸ்பென்ஷன் கொண்டு டங்கு தான் உள்ள ஆரம்பிச்சிட்டு, இப்போ நீங்கள் அந்த டயர் வந்து அடிக்கடி தேய்கிறது கூட சஸ்பென்ஷனுடைய பிரச்சனை தான். பேரிங், அதான் 2 பேரிங்கு போயிருந்துச்சு, அதை மாற்றிட்டேன் நான். ஆனால் பேரிங் போனாலுமே அந்த டயர் இன்னும் தேயுது. ஸோ சஸ்பென்ஷன் லீஃப் ஏதோ சொல்கிறாங்க, இந்த பெருசாக இருக்கும் இல்லையா, அதை மாற்றணுமா, அது மாற்றணும். அப்புறம் வேறு ஷாக் அப்சர் அந்த ஸ்ப்ரிங்கு மாற்றணும். அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. நான் இப்போ நல்ல வேலை அந்த பேரிங் மட்டும் மாற்றிட்டேன் அன்றைக்கி. அது ஒரு 10,000 என்னமோ ஆச்சு நினைக்க இடையில. இப்போ போன வருஷம் நான் இந்த செலவுகள்லாம் பண்ணுறதுக்கு என்கிட்ட டப்பு லேது பையா. அந்த டப்பு லேது இல்லைங்கிறதுனால இப்போது இந்த வருஷம் நம்ம வந்து உற்சாகமான உங்களுடைய சப்போர்ட்டு திருப்பி நமக்கு வந்து இந்த வருஷமும் அருமையாக நம்ம ஒரு டீமை கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நான் இப்போ கண்டிப்பாக காரை ரெடி பண்ணணும். அதுவும் நான் கடைசி நேரத்தில் பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு அது அந்த ஒரு இது கிடைக்காது. எனக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் ஒன்ற ஃபைனான்ஸ் கிடைக்காது, அப்புறம் அந்த ஒரு திருப்தி கிடைக்காது. கடைசி நேரத்தில் ஏதோ போனோம் அப்படின்னு தான் இருக்கும். அப்படி இருந்தால் வண்டி சேஃபாக போயிட்டு இங்கே வராது. அப்போ கண்டிப்பாக இப்போவே பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் ஒவ்வொரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது நமக்கு டயர் 2 பேக் டயரும் மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வேலையை கம்ப்ளீட்டாகவே பண்ண வேண்டியிருக்கு. இதில் பெரிய முக்கியமான வேலை, ரொம்ப பெருசாக ஒரே வருஷத்தில் அடிபட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த துரு தான். இங்கே பாருங்களேன், இங்கே எவ்வளோ துரு இருக்குது பாருங்கள். இங்கே மேலே எங்கள் ஊர் உப்பு காற்று ஏரியாவில். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நிறைய துரு வந்துருச்சு. இது எக்ஸ்பெண்டபிள் ஆகுது, இந்த துருலாம் எக்ஸ்பெண்டபிள் ஆகுது. அதேமாதிரி கீழே அண்டர் சேஸ், இந்த சேஸ் இருக்குல்லையே, அந்த கீழே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அடிபட்டு போயிருக்கு, துருவெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த மேல் பகுதி டாப்பு குப்பு எல்லாமே பண்ணி இந்த கண்ணாடி எடுத்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். இது டிங்கரிங் வேலை. ஆனால் நான் இந்த காட்டுறேன்ல, இந்த இடம் வந்து நல்லாவே துரு ஏறிட்டு, இது உள்ளே இப்படி தூக்கி பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே அப்படியே நல்ல பெரிய ஓட்டம் மாதிரி வந்துடும். கொஞ்சம் கூடிய நாளில் கொஞ்சம் ஓட்டம் வந்துடும். அப்புறம் இது வேறு துரு இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இப்படி ஒன்று ஒன்றா உருவாகிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் உருவாகிருக்கு பார்த்துடுங்க. இதெல்லாம் இப்போ தான் உருவாகிருக்கு. அப்படி பட்டுன்னு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும்.
இப்போ இது டிங்கரிங் வேலை பார்க்கணுன்னாச்சுன்னா அதுக்கும் ஒரு பாடு கொஞ்சம் பைசா ஆகும். அந்த பைசாவை நம்ம தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு வாட்டி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னத்தையா ஒரு சின்ன செலவுகளாக கொடுத்துட்டு பண்ணேன் அப்படின்னாச்சுன்னா எனக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே வண்டி பக்காவாக ரெடி ஆயிரும். கிரேட்டா பாண்டியன் அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடி ஆயிடுவார். ஸோ இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான். ஏன்னா இதில் நிறைய பேர் புரிஞ்சிக்காம பணம் கிடக்குது, நிறையா காசு கிடக்குது அப்படின்னு. காசு எனக்கு வருமானம் இல்லாதவன்ட்டு ஏதுங்க காசு? ஒரு ஆசைக்கு ஒரு பேஷனுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ யூடியூப்பில் கொஞ்சம் ஒரு $100 $150 வரும். அப்போ அந்த காசு நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன். அது எனக்கு ஏதோ ரைடுக்கு கீடுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் ரைடிங் கியர்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இப்போ இந்த மாதிரி வண்டிக்கு செலவு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இல்லை தான் லைட்டு, ஹெட்லைட்டு, ஹெல்மெட்டுன்னு ஒரு சில ஐட்டம் அப்படியே வாங்கி தான் ஒன்று ஒன்றா வாங்கி எல்லாத்தையுமே யூடியூப்பில் திருப்பி போட்டுடுறோம். அதனால் எதுவுமே வந்து நம்மளுக்கு அள்ளி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது. யார்ட்டையுமே கடன் வாங்குகிற பழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. நான் இந்த இந்தியாவில் ₹1 கடன் இல்லாத ஒரு மனிதனாக நான் இப்போ தான் இருக்கேன். நான் இப்போ கொஞ்ச நாளாகவே இருக்கேன், ஒரு 2-3 வருஷமாகவே. ஸோ இது பெரிய விஷயமா நான் பார்த்துட்ருக்கேன். அதனால் என்னோட மனவேதனையை உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். மற்றபடி உங்களை மனவேதனைப்படுத்துறதுக்காக இல்லை. ஒரு சில பேர் புரிஞ்சிக்காமல், இன்னும் சொல்லப்போனால் ஃபேஸ்புக்கில் ஒரு அண்ணன் போட்டிருக்காப்புல ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் ஒரு மீன் வாங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 மீன் ₹300 மீன் வாங்கியிருந்தேங்க. ₹250 தான், ₹300 கூட கிடையாது, ₹125, ₹250 ஒரு மீன் வாங்கி போட்டிருந்தேன். டிவிஎஸ் கம்பெனிக்காரன் ஓசியில் வண்டி கொடுத்ததுனால இவன் பார்த்து செழிப்பாக இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? ஒரு ₹250 மீன் கூடவா நான் சொந்தமாக என் காசு போட்டு வாங்க முடியாமல் இருப்பேன்? அப்படி என்ன டிவிஎஸ்காரன் என்னத்தை கொடுத்தா எனக்கு? டிவிஎஸ்காரன் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஏன்னா பைக்கே எனக்கு அவன் கொடுக்கல. நானாக தான் போயிட்டு ரிக்வஸ்ட் பண்ணி நான் சென்னையில் வந்து நான் என்னுடைய புக்கிங் 90 நாளை தாண்டி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி நம்ம பைக் வாங்கினோம். மற்றபடி டிவிஎஸ் மூலமாக எந்த ஒரு சப்போர்ட் இல்லை. ஓசியில் ஹெல்மெட் கூட கொடுக்கல, அந்த வண்டியில் கொடுக்கணுன்ற கடமைக்காக கொடுத்தாங்க. இப்படி எப்படி தான் சொல்ல மனசு வருதோ எனக்கும் தெரியல. சரி, இதெல்லாம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் லைட்டாக எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நம்ம வந்து அதுக்காக சோஷியல் மீடியாவில் மக்களை வச்சுக்கிட்டு ரொம்ப பாடுபடுத்திட்டு இப்படிலாம் பேசுகிறவங்கள வச்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னைய பாதிச்சிருச்சு, என்னைய வந்து இது பண்ணிருச்சு அப்படின்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது. இந்த கேரளாவில் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டதுனால ஒரு சேட்டா ஒருத்தர் தீபக்குன்னு சூசைட் பண்ணிக்கிட்டார்ல, அந்த மாதிரி திடீர் முடிவுகள்லாம் எடுக்க மாட்டேன். இப்போ அதில் கவலைப்படவே மாட்டேன். இப்போ நெகட்டிவ் வீடியோ என்னை பற்றி வந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லுவேன், அவ்வளோதான், இந்த மாதிரி வருதுப்பா, இந்த மாதிரி செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, ரொம்ப கை வலிக்குது பார்த்துடுங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் ஷோரூமில் வண்டி கூட எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே போனோம்னா நாளைக்கு கொண்டு வாங்கன்னிடுவாங்க. திருநெல்வேலி ஷோரூம் தான் கொண்டு போகிறேன். இப்போ நான் இந்த லீஃபில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஷன் சரி பண்ணதுக்கப்புறம் தான் 2 டயரை மாற்றணும். அதனால் முதல்ல சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் டயரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிங்கரிங் வேலை, அது மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும். அது சொல்கிறதுக்கு சிரிப்பாக தான் இருக்குது, என் நிலைமை இப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சில நண்பர்கள் என்ன நினைக்கிய, அண்ணாச்சி பெரிய ஆள், அண்ணாச்சி வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காரு பார்த்துக்க, கோணியாக துட்டை அடித்து உள்ளே படிக்க வச்சிருக்காப்புல. இந்த மளிகை கடை சிவாஜி படத்தில் கைலாங்கடை குடவுனில் கொண்டு போய் போடுவாங்கல்ல, அந்த துட்டு நான் கொடுத்தது தெரியுமா? அந்த பேப்பர் குடவுனில் போடுவாங்களே சிவாஜி படத்தில். எனக்கு நீங்கள் உங்கள் நம்ப முடியுதா? அந்த பேப்பர் கட்டி எங்ககிட்ட கொடுத்துட்டு ₹20,000 பேப்பர் கட்டு வாங்கினாங்க. அப்போ நாங்கள் வந்து சென்னையில் பேப்பர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு இந்த வடபழனி KK நகர், அசோக் நகரில் நாங்கள் தான் முக்கியமான பேப்பர் வியாபாரி. அப்போது அந்த டைமு எங்ககிட்ட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பேப்பர் கட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ஷூட்டிங்க்கு கொடுத்து திருப்பி கொண்டு வந்து தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் மொத்த காசு வாங்கினோம், அப்புறம் திருப்பி கொண்டு வந்து தந்தாங்க. அதில் அதுக்கு உண்டான அன்னைக்கு ரேட்டுக்கு உண்டானது கொடுத்துட்டோம். அப்போ எங்கள் சரக்கு வந்து எங்கள் கடையில் இருக்க சரக்கு சிவாஜி படத்தில் அடிச்சிருக்கு. ஆனால் அதில் உள்ள ரூபா நோட்டு எங்களுக்கு கிடையாது. அப்படி ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக போடுவாங்கல்ல, அதான் ஞாபகம் வந்துச்சு, உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்துடுங்க. இப்படி அந்த மாதிரிலாம் நம்மகிட்ட கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து செலவு பண்ணுவேன். இப்போ வந்து ஷோரூம் கொண்டு போயிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் நான் திருநெல்வேலி ஷோரூமுக்கு போயிட்டு உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுறேன். சரியா? இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஒரு வருஷம் சிறப்பாக தான் இருக்குது. முதல் வருஷம் அட்டகாசமாக பண்ணோம், பெரிய சாதனை. அதெல்லாம் ஆக்டிவா பைக்குங்கெல்லாம் கூட கூப்பிட்டு போய் நம்ம சாதிக்க வச்சுது. போன வருஷம் நம்ம 125 சைலட்டோ அண்ணன் வீரண்ணன் வரைக்கும், அப்புறம் ட்ரான்ஸ்ஆஃப் 750ன்ட்டு வகையாக வந்து சாதித்தோம். அது அந்த நண்பர்களை இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத ஒரு நண்பர்களாக மாறிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ இப்போது அடுத்தது இந்த வருஷம் ஒரு மிக சிறப்பான ஒரு பயணத்தை கொண்டு போக போகிறோம். அப்போது இதே மாதிரி நம்ம கார் வரப்போகுது. நமக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு காரும் பேசிகிட்டு இருக்கேன். அந்த 2 காராக போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனில் நம்ம ரைடர்ஸும் போவாங்க. பக்கா சேஃப்டியாக கூட்டிகிட்டு போயிட்டு பக்கா சேஃப்டியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றது தான் நம்மளுடைய பிளானு. இதை யாருமே பண்ணலை, அதனால் உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்போ யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா கூட
நீங்கள் அவங்க கூட போகலாம். அவங்க என்னை விட சிறப்பாக பண்ணாங்கன்னா தாராளமாக நான் ஓகே நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் யாருமே போகலை. இப்போ லடாக் போகணும், தமிழ்நாட்டிலேருந்தே போகணும். பட் ஃப்ரெண்ட்டு இருந்தால் தான் போக முடியும். டீமாக போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சேஃப்டியாக இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காயல் ரைடரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு கீழேயுமே நான் லடாக்கு போகிறதுக்கு உண்டான லிங்க்கை, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த லிங்கை தொட்டு போனீங்கன்னா என்னென்ன மாதிரி என்னென்ன பிளானு எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் உள்ள வந்தாச்சு. உள்ளே போயிட்டு என்னென்னு கேட்ட ஒரு நல்ல நமக்கு ஃபேவரட்டான ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார், சர்வீஸ் அட்வைசரு. அவர்கிட்ட கேட்டுட்டு என்னென்னு சொல்கிறேன். கடவுள் இருக்கான் குமார்னு சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக கடவுள் இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி. அந்த பம்பரு உடஞ்சிருந்துச்சு பற்றிலாம், பம்பர் மட்டுமே 15,000 20,000 வரைக்கும் வரும்னாங்க. அது அப்படியே மாற்றினோம்னா 15,000. இப்போ 11,000 என்னமோ பம்பர் வருமா, பெயிண்டிங் அதெல்லாம் அடிச்சு முடிக்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள ரப்பரு பிளாஸ்டிக் எல்லாமே போயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்தாச்சுன்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா வரைக்கும் வந்துடும். அது அப்ராக்சிமேட் தான். எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க இன்சூரன்ஸ் இருக்கலாம் சார், இன்சூரன்ஸில் நம்ம கிளைம் பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. இது தெரியாமல் நம்ம பாட்டு கேஷ் கொடுத்து பண்ணலான்னு பார்த்து வந்துட்டேன். அதனால் இன்சூரன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்சூரன்ஸுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு போட்டிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய இது பண்ண முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு ஒரு 2,000-3,000 கட்டினா போதுன்ற மாதிரி இருக்கும்ல. அப்போ பம்பர் பக்காவாகிடும். ஏன்னா இப்போ பம்பர் கீழே உள்ளது எல்லாமே உடஞ்சி போச்சு. அப்போது அடுத்தது நமக்கு பின்னாடி சஸ்பென்ஷன், நான் சொன்னேன்ல சஸ்பென்ஷன் லீஃப் மாத்திரம், அது கொஞ்சம் என்ன போயிருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்கிறோம், வண்டி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது இங்கே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இவங்க கொஞ்சம் வேகமாக நல்லா சுசி இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நல்லா வேகமாக பண்ணுவாங்க. அப்போ நம்ம பண்ணியாச்சு, விட்டுட்டு போனால் அவங்க கீழே சஸ்பென்ஷன் விஷயத்தெல்லாம் இப்போ நான் செக் பண்ணிவிட்டு நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் வண்டி இங்கே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். திருநெல்வேலி ஷோரூமில் நம்ம நிறுத்தி விட்டுட்டு நம்ம பதிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் விட்டுட்டேன். நம்ம கேஆர்எஃப் அந்த வண்டி நிற்கிறாப்புல விட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேப்பர் ஒர்க்காக நம்ம பார்த்துட்டு அப்புறம் அடுத்ததாக நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். சரியா? அதுக்குள்ளே நம்ம இப்போ சஸ்பென்ஷனும் இதுவும் மாற்றிட்டோன்னா அப்புறம் டயர் வெளியில் மாற்றுவேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்டிங், அந்த டிங்கரிங் பெயிண்டிங் வேலை இருக்குது. இப்போ இது முடிகிறதுக்கே 15 நாள் 20 நாள் ஆகிடும்னு வைங்களேன். இப்போ பார்ட்ஸ் போய் மாற்றி இந்த 1 மாதம் ஓடிடும்னு வைங்களேன். அப்போ அடுத்தது நம்ம பெயிண்டிங் டிங்கரிங் அதுக்கு ஒரு 2 மாதம் ஆயிரும். ஸோ இதெல்லாமே பண்ணி வந்தோன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் இப்படியே காரை ரெடி பண்ணுறதுக்கே டைம் ஓடிடும். நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னொரு கார் இருக்குது, நம்ம வீட்டில் வேகனார் இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். கடவுள் குறிப்பையில் அது ஒரு லாபம் இருக்கிறதுனால நம்ம இதை செய்ய முடியுது. நம்ம கிரேட்டா பாண்டியன் லடாக் போகிறதுக்கு பக்காவாக ரெடி ஆயிடுவான் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம வண்டி வாகனங்கள் அதிகமாக வைக்க அதிகமாக மெயின்டெனன்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் செய்ய இதெல்லாம் ஒரு ஆசை தானே, வாழ்கிறது எதுக்காக வாழ்கிறோம்? இந்த மாதிரி ஒரு 4 வண்டிகளை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பாசம் இருந்துன்னா இப்போ மனிதர்களுக்கு செலவு பண்ணுறதை விட வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணுறது கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்க. கெடுக்க நம்மளை ஏமாத்தாது, நமக்கு மகிழ்ச்சியை தான் அதிகமாக ரெட்டிப்பாக திருப்பி கொடுக்கும். சூப்பராக நம்ம வண்டியை விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம இங்கே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பஸ் ஏறி தான் வீட்டுக்கு போய் சேரணும். இப்போ இங்கே நண்பர்கள் இருக்காங்க, எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் தான் ஊருக்கு போவாங்க. பைக்கில் வர்றவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஈவினிங் வரைக்கும் நம்ம இங்கே இருக்க முடியாது. ஸோ அதனால் அங்கே புது பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பஸ் ஏறி போய் அப்படியே நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகிட்டோம் கிரேட்டா பாண்டியன் மூலமாக. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பண்ணேன். வேலைகள் இருக்குது, நம்ம அதிகமாக நம்மளை நெகட்டிவாக நிறைய பேர் பார்க்குறாங்க. நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வீடியோ போடுறேன், யாரையுமே கெடுக்கலை, யாருக்குமே 10 பைசா ஏமாத்துற மாதிரி ப்ரமோஷன் பண்ணலை. எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மூலமாக நெகட்டிவ் நிறைய வரது. சோஷியல் மீடியானாலே நெகட்டிவ் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. விமர்சனங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை எதுவுமே இனிமையாக இருக்காது. அந்த விமர்சனத்தை நான் மதிக்கிறேன், அதையும் ஏற்றுக்கிடுறேன். அப்படிங்கிற மனத்தில் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங்னிங் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பைக்கில் ஒரு சில விஷயங்களை அப்டேட் பண்ணுறேன், அதை பற்றின வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சூப்பர்.